ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகாசேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை வந்து எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி வந்து அதை மாற்றலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆதார் கார்டெலாம் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் உள்ள சில டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஜாதி சான்றிதழை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அதோட நேம் மாற்றுறது, வேறு அந்த டீட்டெயில் மாற்றுறது, எல்லா டீட்டெயிலுமே அவங்க மாற்றிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக வச்சுட்டு, அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஏதாவது எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எதுக்காண்டி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருக்குன்னு நினச்சிட்டு டேரெக்டாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களே பார்ப்பாங்க. சில டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக இருக்கும். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். வேறு 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸோட நம்பர்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயிலில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பேஜை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அது எல்லாம் ஓகே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்கள் அப்ளை பண்ணது ரொம்ப நல்லது. ஸோ அதோட டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, tnpsc.tn.government.in இதான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு. இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ தான் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏற்கனவே பதிவு செய்தோர், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இதிலேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டு அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே கேப்ஷா இருக்கும், அதையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சமர்ப்பிக்கன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ நான் வந்து எல்லா டீட்டெயிலுமே எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆதார் கார்டையும் எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக என்னோட டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து வந்துட்டு, சில பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆதார் கார்டு லிங்க் பண்ணக்கூடிய பேஜுக்கு போயிடும். ஸோ அதுக்கடுத்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கம்ப்ளீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பேஜுக்கு வரும். வேறு இன்னொன்று வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து நம்ம ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து முன்னாடியே எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது வரைக்கும் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு எழுத போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகும். அது வந்து ஆதார் நம்பர் போட்டுட்டு ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி போகும். அது ஓடிபி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கட்டணும். அந்த பேமெண்ட்டையும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகே, இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிவிட்டு அண்ட் பேமெண்ட் எல்லாமே கட்டி முடிச்சோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டேட்டா எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து இதில் வந்து ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில் வந்து எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிரிண்ட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கடுத்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ரொஃபைல் பேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா அதில் வந்து எடிட் ஓடிஆர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மின்னஞ்சல் முகவரி மாற்றுக அந்த இது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து முன்னாடியே வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அதில் வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த மெயில் ஐடி வந்து ஞாபகம் இல்லை, இல்லாட்டி அந்த மெயில் ஐடி வேண்டாம், நான் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி தான் வேணும் அப்படின்னா, ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடிலையும் சேம் அதே மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே மாற்றுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் மெயில் ஐடி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற மெயில் ஐடி வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ வந்து சில பேருக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்து உள்ள டேட்டாவில் கொடுத்துருக்க டீட்டெயில் எதுவுமே வந்து இப்போ அவங்க கரண்டில் இருக்காது. ஏன்னா மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் வந்து கடவுச்சொல் மாற்றுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து தெரியலை அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேலே இந்த பிளாக் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். கரெக்டாக போட்டுட்டு கீழே வந்து மாற்றுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டே வந்து உங்களுக்கு மாறிடும்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து கைபேசி எண் மாற்றுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஃபோன் நம்பர் குடுத்தீங்களோ, அந்த ஃபோன் நம்பர் வந்து மேல ஷோ ஆகும். இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்கட்ட இல்ல அப்படின்னா, புதுசா நீங்க கையில இருக்கிற ஃபோன் நம்பர வந்து நீங்க இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஓடிபி ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிட்டு, இப்போ குடுத்திருக்க ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி வந்து கரெக்ட்டா அதில என்டர் பண்ணிட்டு, மாற்றுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து இப்போ நீங்க என்ன ஃபோன் நம்பர் குடுத்திருக்கீங்களோ, அந்த ஃபோன் நம்பர் வந்து இதில ஆட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சுய விவரங்களை மாற்றுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கு. விண்ணப்பதாரர் பெயர், தந்தையின் பெயர் அப்படின்னு போட்டு நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இதில வந்து ஒவ்வொரு ஆப்ஷனா நீங்க கிளிக் பண்ணி தான் ஒண்ணா தான் நீங்க மாத்த வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரரின் பெயர் அந்த இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இதுக்கு முன்னாடி எந்த பேர் இருக்கோ, அந்த பேரோட அந்த நேம் வந்து அதில ஷோ ஆகும். சப்போஸ் நீங்க அதில குடுத்துருக்க நேம்ல வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இல்லாட்டி இனிஷியல் வந்து மாத்தி இருக்கு அப்படின்னா, அதில வந்து நீங்க இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க இதில வந்து நீங்க பண்ற ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில போட்டிருக்காங்க. இப்போ நீங்க நேம் மாத்துறீங்க அப்படின்னா, அந்த நேம் வந்து எந்த டாக்குமெண்ட்ல வந்து கரெக்ட்டா இருக்கோ, அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க இதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டிசி, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட வந்து 200 கேபிக்குள்ள வச்சுட்டு இமேஜ் ஃபார்மேட்டாவோ இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்டாவோ இதில வந்து நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்க சமர்ப்பிக்க குடுத்துக்கலாம். இப்போ இதில வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சில பேர் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நேம் வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து நேம் வந்து வேற நேம் இருக்கும். இப்போ வந்து அவங்களோட நேம் வந்து கெசெட்ல மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ கெசெட்ல மாத்தி வச்ச சர்டிஃபிகேட்ட கூட நீங்க தாராளமா இதில நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல கெசெட்ட வச்சு நீங்க ஆதார் கார்டு எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க இதில வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தந்தை பெயர். ஓகே. சேம் அதே மாரி தான். தந்தை பெயர், அப்பா பேர்ல வந்து ஏதாவது இனிஷியல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, ஏதாவது ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்கா விட்டுட்டீங்க அப்படின்னா, அதையும் நீங்க கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கீழ டாக்குமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அதில ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா, அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு, அதையும் நீங்க வந்து கோரிக்கை சமர்ப்பிக்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்பா பேர் வந்து கரெக்ட்டா நீங்க இப்ப அடிச்ச மாரியே உங்களுக்கு வந்து மாறிரும். இதில நீங்க வந்து ஒவ்வொரு கரெக்ஷன் பண்ணும்போதும் கீழ உள்ள டாக்குமெண்ட் டைப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தந்தை பெயருக்கு வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து அப்ளிகண்டோட அப்பா நேம் வந்து கம்பல்சரியா இருக்கும். ஸோ அதில ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி 200 கேபிக்குள்ள வச்சுட்டு சேம் அதே தான். இமேஜ் ஃபார்மேட்ல இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்ல 200 கேபிக்குள்ள வச்சுட்டு டாக்குமெண்ட் ப்ரௌஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த டாக்குமெண்ட்ட ஏத்திருங்க. ஏத்திட்டு கோரிக்கை அனுப்புக அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா நேம் வந்து மாறிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தாயார் பெயர். அம்மா பேருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அம்மா பேர் வந்து சப்போஸ் சேம் அதே மாரி தான். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, கரெக்ட்டான நேம் அதில போட்டுட்டு, டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஆனா இதுக்கு வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அம்மாவோட ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு அப்படி இல்லாட்டினா கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 3 இதில தான் அம்மாவோட நேம் இருக்கும். மத்தபடி மீதி நெறைய சர்டிஃபிகேட்ல வந்து டிசில சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ல வந்து அம்மா நேம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த டாக்குமெண்ட்ட ஸ்கேன் பண்ணி இதில ஏத்திட்டு கரெக்ட்டா அந்த சைஸ்க்குள்ள வச்சுக்கோங்க. சைஸ்க்குள்ள வச்சுட்டு ப்ரௌஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ட ஏத்திட்டு கோரிக்கை அனுப்புக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து அம்மாவோட நேம் வந்து மாறிரும். ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிறந்த தேதி. உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுதான் ரொம்ப மெயினு. எதுக்காண்டி அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து தெரியல, மறந்துட்டு அப்படின்னா, அத வந்து நீங்க ஃபர்காட் குடுக்கும்போது வந்து அதில வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். ஸோ நீங்க அப்ப அது உங்களோட டேட் ஆஃப் பர்த்த வந்து நீங்க குடுக்கும்போது வந்து தரவுத்தளத்தில் இல்லை அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அப்போ உள்ள உள்ள டேட்டால வேற ஏதோ டேட் ஆஃப் பர்த் வந்து தான் நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இப்போ தெரிஞ்சதுனால, நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணும்போது வந்து எல்லாமே ஈஸியா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் தெரியாத பட்சத்தில வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தப்பா இருந்துச்சுன்னா, கரெக்ட்டான டேட் ஆஃப் பர்த்த வந்து நீங்க அதில ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டும் கீழ குடுத்துருக்காங்க. சேம் அதே தான் 200 கேபிக்குள்ள வைக்கணும். அதே டாக்குமெண்ட் ப்ரூஃப் தான். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், டிரைவிங் லைசென்ஸ், பான் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இதில வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து இதில கரெக்ட்டா நீங்க அப்லோட் பண்ணிட்டு, கோரிக்கை அனுப்புக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த்த வந்து நீங்க மாத்திக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜெண்டர். மோஸ்ட்லி எல்லாருமே இது கரெக்ட்டா தான் குடுத்துருப்பீங்க. சில பேர் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாத்துறீங்க அப்படின்னா, இதிலேயே நீங்க மாத்திருங்க. ஓகே. ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு பழைய நேம் தான். டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிற பட்சத்தில வந்து உங்களுக்கு பழைய நேம் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஐடி கார்ட கூட நீங்க தாராளமா வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில வந்து கெசெட்ல வந்து நீங்க மாத்தி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கெசெட் சர்டிஃபிகேட்ட கூட நீங்க தாராளமா இதில வந்து நீங்க ஏத்திக்கலாம்.
சப்போஸ் அந்த கெசட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஆதாரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. சேம் அதே தான், அது 200 கேபிக்குள்ளே வச்சுட்டு ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு கீழே வந்து கோரிக்கை அனுப்புகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜெண்டர் டீட்டெயில் வந்து மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து விண்ணப்பதாரர் பூர்வீக மாவட்டம். முன்னாடி அப்ளை பண்ண ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இந்த பூர்வீக மாவட்டங்கிறது வந்து இதில் ஆட் ஆகிருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக இதில் போட்டுட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறிடும். அதோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில் வந்து மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தந்தையார் பிறந்த மாவட்டம். அப்பாவோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னதோ அதை வந்து கரெக்டாக இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக டீட்டெயில் வந்து போட்டுட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு கோரிக்கையை சமர்ப்பிக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பாவோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேசிய இனம், உங்களோட சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டீட்டெயில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே கேட்டிருக்க டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 10th குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் விட்டுருப்பாங்க முன்னாடி அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டீட்டெயில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அது வந்து அந்த சைடில் காட்டும். அதுக்கடுத்து அதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து இதில் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பள்ளி இறுதி வகுப்பு பதிவு எண் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதில் வந்து பதிவு எண் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர். சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து கூடாது. இது வந்து ஒன்லி ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம். உங்கள் மார்க் ஷீட்டில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் போட்டுட்டு ஏப்ரல் இல்லாட்டி மார்ச் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு வருஷம் போட்டிருக்கோம். ஸோ அந்த டேட் அண்ட் இயரை வந்து நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பள்ளி இறுதி வகுப்பு கல்வி குழுமம். நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படித்தீங்களா இல்லாட்டி சிபிஎஸ்சி இல்லாட்டி ஸ்டேட் போர்டு அந்த டீட்டெயில் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டீட்டெயில் வருமோ அந்த டீட்டெயில் வந்து இது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட் கொடுத்துக்கோங்க, மெட்ரிகுலேஷன் கொடுத்துக்கோங்க கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண். அதான் இதில் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் போட வேண்டியிருக்கும். சான்றிதழ் எண் அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர், பதிவு எண்ணா ரெஜிஸ்டர் நம்பர். இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதில் குழப்பமாக இருக்குது, எந்த நம்பர் போடணும்னு தெரியாமல் இருக்காங்க. பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண் இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த மீடியம் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. தமிழ்னா தமிழ் போட்டுருங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த டீட்டெயிலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ப்ரௌஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிடுங்க. சேம் அதே சைஸ் தான் 200 கேபிக்குள்ளே இருக்கணும், இமேஜ் இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். கொடுத்துட்டு கோரிக்கையை அனுப்புக அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்ட்ரு பண்ண டீட்டெயில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பதிவாயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரோட டீட்டெயில்ஸு. இதில் வந்து நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ண ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து வேண்டாம், இப்போ நீங்கள் புதுசாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ தாராளமாக இதில் மாற்றிக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் உங்களோட ஃபோட்டோ வச்ச ப்ரூஃப் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே சைஸில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து எந்த சைஸில் வைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைஸ் டீட்டெயில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ வந்து அதுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து இதில் ஆட் ஆயிரும். ஃபோட்டோ ஆட் ஆனதுக்குன்னே கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக வந்து ஃபோட்டோ மாற்றுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். முன்னாடி வந்து பழைய ஃபோட்டோ வந்துச்சு, ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து நான் மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டீட்டெயில் இங்கிலீஷ்லேயோ இல்லாட்டி தமிழ்லையோ டைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட ஃபோட்டோ வச்ச மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களோட ஃபோட்டோ வச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ அந்த டீட்டெயில், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஐடி கார்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வர மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு புகைப்படத்தினை தெரிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். கீழே மாற்றுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த ஃபோட்டோக்கு கீழே வந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட சைஸ் வந்து எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் ஆப்ஷன் சேம் இதுதான். அதில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு என்ன பர்பஸ்க்காக வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். முன்னாடி வந்து நான் சைன் அப்லோட் பண்ணது வந்து நான் ஒழுங்காக அப்லோட் பண்ணல, இந்த வாட்டி நான் தெளிவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. இல்லாட்டினா நான் சைன் வந்து நான் சிக்னேச்சர் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு மாற்றுக்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயிலும் கரெக்டாக பார்த்துக்கங்க. அதில் வந்து எந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும், எத்தனை கேபிளில் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலும் எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சேம் அதே மாதிரி தான் சிக்னேச்சரும் சேம் அதே சைஸில் வந்து கரெக்டாக வைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோட நேம் வந்து ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து இருக்கணும். சேம் அதே தான் சிக்னேச்சர்னா SIGN அப்படின்னு போடாமல் சிக்னேச்சர் அப்படின்னு போட்டு டாக்குமெண்ட் நேம் வந்து அந்த மாதிரி போட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. இதில் வந்து என்னென்னா முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஏதாவது பழைய சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து மதம் கேட்டிருக்கு. முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஹிந்துவாக இருப்பீங்க, இப்போ வந்து நீங்கள் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகி அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதில் மதத்தில் வந்து நீங்கள் கிறிஸ்டினே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, ரிலீஜியன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ரிசர்வேஷன் கேட்டகரி அந்த கேட்டகரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து வித்தின் தமிழ்நாடா வித்தவுட் தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அந்த டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. வித்தின் தமிழ்நாடுனா வித்தின் தமிழ்நாடு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து வகுப்பு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் வந்து பிசிஏ எம்பிசியா டிஎன்சியா இல்லாட்டி SC STயா ஸோ அந்த டீட்டெயிலாக அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு அந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சாதி உட்பிரிவு பெயர் அந்த டீட்டெயிலை வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எந்த காஸ்ட் வருமோ அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு மாவட்டம் கேட்டிருக்கு. உங்கள் சர்டிஃபிகேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கில் வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டீட்டெயில் வந்து இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சான்றிதழ் வழங்கிய அதிகாரி உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து யார் வந்து அப்ரூவல் கொடுத்தா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து புதுசாக ஃபோட்டோ வச்ச சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே சிக்னேச்சர் வேலிடிட்டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கும். யார் அப்ரூவல் கொடுத்தா எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அதிலே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கரண்டில் சிக்னேச்சர் வேலிட் பண்ண ஃபோட்டோ வச்சு சிக்னேச்சர் வேலிட் பண்ண மாதிரி நீங்கள் ஜாதி சான்றிதழ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து TN- அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு 520 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் அதில் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்படி என்டர் பண்ணும்போது வந்து TNக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன மைனஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து TN போட்டுட்டு அதுக்கடுத்து எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வரிசையாக நீங்கள் அடிச்சிருங்க. TNக்கு அடுத்து வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூஸாக அப்படியே சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி. இந்த தேதி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ப்ரௌஸ் ஃபைல்னு இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இப்போ இருக்கிற ஜாதி சான்றிதழ் இப்போ நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற டீட்டெயிலில் இருக்கிற ஜாதி சான்றிதழை வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கோரிக்கையை அனுப்புக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து தொடர்பு முகவரியை மாற்றுக. இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து மாற்ற வேண்டாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸை வந்து இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கோரிக்கை அனுப்புக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்டர் பண்ண காண்டாக்ட் அட்ரஸில் வந்து மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தொடர்பு நிரந்தர முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அட்ரஸும் இந்த அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து இதில் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, இல்லாட்டா டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு கோரிக்கை அனுப்புக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து ஃபுல்லாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே டேஷ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடும். அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு TNPSC எக்ஸாம்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.